இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதோ இந்த சனிக்கிழமையிலே அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளாக நாம் அவருடைய திருப்பாதத்திலே அமர்ந்து அன்னையிலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி சொல்லவும், தொடர்ந்து அவருடைய வல்லமையான பரிந்துரை நமக்கு நிறைவாக கிடைக்க வேண்டியும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த திருத்தலத்தை நாடி நாம் வருகிறோம். எனவே உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய திருப்பலியிலே உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காகவும் நாம் சேர்ந்து ஜெபிப்போம். அதே வேளையிலே இன்றைக்கு தாயாம் திருச்சபையானது திருத்தூதரும் நற்செய்தியாளரும் ஆகிய புனித மத்தேயுனுடைய விழாவை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இவருடைய விழா நமக்கு சொல்லுகிற செய்தி என்ன என்று ஆழமாக சிந்திக்கிற வேளையிலே திருவெளிப்பாட்டிலே தட்டப்படக்கூடிய கதவு என்கின்ற ஒரு பகுதியிலே ஆண்டவர் இயேசு, நான் உன் இதய கதவை தட்டி கொண்டே இருக்கிறேன், யார் ஒருவர் என்னுடைய குரலை கேட்டு உன் இதய கதவை திறக்கின்றீர்களோ நான் உள்ளே வந்து அவர்களோடு தங்குவேன், விருந்துண்டு மகிழ்வேன் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஒரு பகுதி மிக அழகாக புனித மத்தேயுனுடைய வாழ்வில் ஒத்துப்போவதைத்தான் இந்த விழாவில் நாம் கண்டுபிடிக்கிறோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு காலகட்டத்திலே மிகப்பெரிய பாவி என்று கருதப்பட்ட புனித மத்தேயு மக்களிடமிருந்தும் எதிர்ப்பு, அவர்களை ஆண்ட ரோமை பேரரசரிடமிருந்தும் எதிர்ப்பு, இரண்டு பேருக்கும் மத்தளத்துக்கு இரண்டு புறமும் அடி என்பது போல இரண்டு புறமுமே இவர் விரக்தியான ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் ஆண்டவர் இயேசு அவரை சந்தித்து என்னை பின்பற்றி வா என்று சொல்லி அழைத்த போது அதையெல்லாம் விட்டுவிட்டு எப்பொழுது அந்த தட்டப்படக்கூடிய கதவை திறந்தவுடனே, அவருடைய இதய கதவை திறந்தவுடனே ஆண்டவர் அவருள் செல்வதைத்தான் மிக அழகாக இந்த மத்தேயுனுடைய அழைப்பு நமக்கு வெளிப்படுத்துகிறது. அது மட்டுமல்ல, திருவெளிப்பாட்டு நூலிலே நாம் படிக்கிற பொழுது நான் உன் உதயத்திற்குள் வருவேன், வீட்டிற்குள் வருவேன், அது மட்டுமல்ல உன்னோடு அமர்ந்து விருந்துண்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். அதெல்லாம் இன்றைய நற்செய்தியிலே நிறைவு பெறுவதை பார்க்கிறோம். மத்தேயு உடனடியாக இயேசுவை விருந்துக்கு அழைக்கின்றார். விருந்து ஏற்பாடு செய்யப்படுகிறது. விருந்து உண்டு மகிழ்ந்து அவரை தன்னுடைய சீடராக தேர்ந்தெடுத்து அழைத்து செல்கிறார். அப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய காரியம் என்ன? இவ்வளவு ஒரு திறந்த மனதோடு தன்னை ஏற்றுக்கொண்ட அந்த மத்தேயுக்கு ஆண்டவர் இயேசு கொடுத்த பரிசு என்ன? அவரே அவருடைய உள்ளத்தில் ஒரு விருந்தாக நிறைவு பெறுவதை நற்செய்தியினுடைய கடைசி பகுதியிலே நாம் பார்க்கிறோம். உயிர்த்த இயேசு அவர்களுக்கு தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் உணவாக கொடுத்து, நான் உன்னுள் உறைந்து எப்பொழுதும் உன்னுள் வாழ்வேன், உன்னோடு இருப்பேன் என்று அந்த உத்தரவாதத்தை கொடுத்ததை நாம் உணர்கிறோம். அந்த ஒரு சூழல் நம் எல்லாருக்குமே கொடுக்கப்படுகிறது என்பதுதான் இந்த மத்தேயுனுடைய விழா நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. இந்த நாளிலே நம்முடைய அன்னை மரியாளை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது ஏறக்குறைய இதே ஒரு சூழலைத்தான் மரியாளுடைய அழைப்பிலும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். யூத பெண்மணிகள் எல்லாருமே என் வயிற்றிலே மெஸ்ஸியா பிறப்பாரா என்று ஏங்கி எதிர்பார்த்து கொண்டிருந்த வேளையில் யாவே இறைவன் கபிரேல் வானதூதர் வழியாக மரியாளுக்கு அதே அழைப்பை கொடுக்கிறார். அவருடைய இதய கதவை தட்டுகிறார். உடனடியாக ஆகட்டும் என்று சொல்லி அன்னை மரியாள் தன்னுடைய சம்மதத்தை தெரிவித்த உடனே ஆண்டவர் இயேசு, வார்த்தையான இறைவன் அவருடைய வயிற்றில் மனு உருவாவதை, மனிதராக கருவுறுவதை நாம் பார்க்கிறோம். அந்த இறைவன் நம் மண்ணுலகை எல்லாம் மீட்கக்கூடிய ஒரு இறைவனாக இந்த மண்ணகத்திலே பிறப்பதற்கு மரியாளுடைய அந்த அழைப்பு, அவருடைய ஆண்டவருடைய அழைப்பை கேட்டவுடனே இதய கதவை திறந்து அவருடைய உதரத்திலே அந்த உன்னதமான இறைவன் உருவாவதற்கு சம்மதம் கொடுக்கின்றார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் அதே இறைவன் ஒவ்வொரு நாளும் தட்டி கொண்டே இருக்கிறார். நம்முடைய இதய கதவை நாம் திறக்கிற பொழுது கண்டிப்பாக அவரும் நம்முள் உறைவார். நமக்கு ஒரு விருந்தாக அவர் ஒவ்வொரு நாளும் அந்த திருவிருந்தாக நம்முள் இறைவன் வருவதற்கு தயாராக இருக்கிறார் என்பதுதான் இன்றைய விழா கொண்டாடக்கூடிய புனித மத்தேயுவாக இருந்தாலும் சரி, அன்னை மரியாளும் நமக்கு ஒரு சிறப்பான உதாரணமாக இருக்கிறார்கள். ஐயோ, நான் மிகப்பெரிய பாவி, ஆண்டவர் என் உள்ளத்திலே வருவாரா என்கின்ற ஒரு சந்தேகமோ ஒரு அவலமான ஒரு எண்ணமோ நமக்கு
வர வேண்டிய அவசியமே கிடையாது. சமுதாயத்தில் மிகப்பெரிய பாவி என்று கருதப்பட்ட மத்தேயுவைத்தான் ஆண்டவர் இயேசு தேர்ந்தெடுக்கின்றார். எனவே நாம் எத்தகைய ஒரு சூழ்நிலையில் மனம் இறுக்கத்தோடும் சரி வேதனையோடும் இந்த திருத்தலத்தை நாடி வந்திருந்தாலும் அந்த அன்னையினுடைய பரிந்துரையால் அதே இறைவன் ஒவ்வொரு நொடியும் நம் இதயத்தின் முன்பாக நின்று நமக்கு அந்த இதய கதவை தட்டி கொண்டே இருக்கிறார். இன்முகத்தோடு அவரை நாம் வரவேற்று நம் இதயத்தில் நாம் இடம் கொடுக்கிற பொழுது அவரே நமக்கு உணவாகிறார், நம்முள் உறைந்து ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்துகிறார் என்பதை உணர்ந்தவர்களாக இந்த 2 பேருடைய முன்மாதிரியை நாம் பின்பற்றி நம்மை நோக்கி வருகிற அந்த இறைவனை இன்முகத்தோடு வரவேற்று அவரில் சங்கமமாக தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.